வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு தெரியுமா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் உடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்கணும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா 61 rupees 68 பைசைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு. இந்த 61 rupees 68 பைசைன்றது வந்து ஓவர் வேல்யூவா இல்லை அண்டர் வேல்யூவான்றதுனா இந்த வீடியோட முடிவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி இன்னைக்கு டே ரேஞ்சில் இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா, டே ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து லோ வந்து 61.20 வந்து ஹை வந்து 65.33 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ லோவிலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 10%, கரண்ட் ப்ரைஸ் வந்து ஹை வந்து ஒரு 90% இருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா பாட்டம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 3 rupees 39 பைசா வந்து குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை விட. ஸோ 5% வந்து இன்னைக்கு ஸ்டாக் வந்து டவுன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, இன்னைக்கு சேலான இன்னைக்கு பேரான கிட்டத்தட்ட மொத்த ஸ்டாக்குமே வந்து ரொம்ப டவுன் ஆகி தான் வந்து இது ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓவரால் செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஸ்டாக்கையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்புறம் இந்த ஸ்டாக் 52 வீக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட 52 வீக் பார்த்தீங்கன்னா 59.30 வந்து 89.90 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கிங் லாஸ்ட் 1 இயராக வந்து டவுன் சைக்கிள் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ முன்னாடி வந்து ஹை மூவ் ஆகிட்டு லாஸ்ட் 1 இயர்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறங்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 52 வீக் லோ வந்து ஜஸ்ட் 10 பைசா தான் வந்து ஒரு 5% 6% தான் அதிகமாயிருக்கு. அதுவே கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 85-95% வந்து கேப் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 1 இயர் டைம் லைன்ல வந்து டவுன் சைடில் தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்டாக்குடைய ஆல் டைம் ரேஞ்ச் எவ்வளோன்னா 100 போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ 17.65 வந்து 100 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அப் சைடில் தான் இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 4 crore ஸ்டாக் வந்து இன்னைக்கு வால்யூம் வந்து சேல் ஆயிருக்கு. இது வந்து நல்ல ஒரு வால்யூம், அதாவது ஆவரேஜ் வால்யூம் கூட கிடையாது, இது வந்து நல்ல ஒரு வால்யூம் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்கு வந்து மொத்தம் 6 ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து லாஸ்ட் 2 இயராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துருக்குன்னு சொல்றாங்க. அதுபோல இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ வந்து லாஸ்ட் 4 quarters வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து கேஷ் ஃப்ளோ வந்து லாஸ்ட் 2 இயராக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ பர் ஷேர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து யாருக்கிட்டையுமே பிளட்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய வீக்னஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய வீக்னஸ் தான் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது. என்ன வீக்னஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் MACD கிராஸ் ஓவர் பிலோ சிக்னல் லைன் சொல்றாங்க. இது MACDன்றது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா, இதை வந்து நான் உங்களுக்கு சார்ட் இருக்கும் போது நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பேமெண்ட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்து டெபாசிட்டை விட வர கொடுக்குற லோன்லேருந்து வர இன்கம்மை விட இந்த கம்பெனி ஒரு டெபாசிட்ல தான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அதிகமான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வர இன்கம்மை விட பேங்க் வாங்கிக்கிற டெபாசிட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது, அதாவது இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் கம்பெனி வித் ஹை டெப்ட். பெரும்பாலும் பேங்கிங் கம்பெனினாலே வந்து டெப்ட் வந்து இருக்கும். டெப்ட்லேயே 2 வகை போடும் பேங்கிங் கம்பெனி பொறுத்த இருக்கும். ஒன்று வந்து டெபாசிட் வாங்கி கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி லோன் கொடுக்குறது, அது ஓகே.
இன்னொன்று எப்படின்னா, கம்பெனி அவங்களுடைய டே டு டே பிஸ்னஸ் ரன் பண்ணதுக்காகவே அவங்களுடைய டெப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம். அப்புறம் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக வந்து டிக்ளைன் ஆகிட்டு வந்துட்டே சொல்றாங்க. ஒரு கம்பெனியுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகி அதோடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியுடைய வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்கோடைய எக்ஸ்பென்சஸ் மேஜராக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி சேலரி, பிரான்ச் மெயின்டெனன்ஸு, அது எல்லாமே இருந்தாலும் ரொம்ப மேஜரான எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தான். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெபாசிட்டுக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இந்த கம்பெனி அவங்க வெளியே வாங்கியிருக்கிற கடனுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது இதுதான். அப்புறம் வந்து இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து 52 வீக் லோ நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதான் நம்ம அந்த 52 வீக் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்லேயே பார்த்தினேன். கிட்டத்தட்ட 90% வந்து டவுனில் தான் இருக்கு 52 வீக் கையில் இருந்து. அப்புறம் வீக் மூமெண்ட்டு இந்த ஸ்டாக்குடைய மூமெண்டம் வந்து லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு, மீடியம் டேர்மு எல்லாத்துலேயுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி அந்த ஸ்டாக்குடைய ப்ரொவிஷன்ஸும் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து இந்த கம்பெனி பேங்க் வந்து நிறைய லோன்ஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ப்ரொவிஷன் அதிகமாச்சுன்னா பேட் டெப்டும் அதிகமாகும், வாரா கடனும் அதிகமாகும். அப்புறம் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டிங் ப்ரைஸ், ஆர்எஸ்ஐன்றது வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர். அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் வந்து ப்ரைஸ் வீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். ப்ரைஸ் வீக் ஆச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐ வந்து இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக பை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஐஐ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட காலுக்கு அப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ளேயே இல்லாததுக்கப்புறமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்டாக்ல தான் மேக்ஸிமம் எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. 1 or 2 மந்த்துக்கு வந்து எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எஃப்ஐஐ அந்த ஸ்டாக்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ விஷயம் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மேக்ஸிமம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எஃப்ஐஐ ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக்ல எஃப்ஐஐ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து டவுன் பண்ணி சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா புரோக்கர்ஸ் வந்து ஸ்டாக்குடைய ரேட்டிங்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு சாத்தியம். ஓகேங்களா. அந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்குடைய ரேட்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. ரேட்டிங்ஸ் தான் ஒரு ஸ்டாக்குடைய ரேட்டிங்ஸ் இல்லை, இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் தான். இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் போகணும் அப்படின்னு அவங்க வந்து அதோடைய ப்ரிடிக்ஷனை வந்து குறைச்சாங்கன்னா அதுதான் வந்து இந்த ரேட்டிங் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ப்ரிடிக்ஷனை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஸ்டாக்ல வந்து பி ரேஷியோ 19.46 இருக்கு. அதுவே செக்டர் பி ரேஷியோ பாருங்க 19.20 இருக்கு. ஸோ ஒரு பி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்குடைய ஏர்னிங் கேப்பபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்டாக்குடைய ஏர்னிங் கேப்பபிலிட்டி வந்து இந்த ஸ்டாக்ல வந்து கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் புக் வேல்யூ பாருங்க. இந்த ஸ்டாக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இன்னைக்கே இந்த கம்பெனி பேங்க் க்ளோஸ் பண்ணாங்க புக் வேல்யூ ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டாக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதுக்காக பேங்க்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இதில் ரொம்ப வருஷமா இருக்க பேங்க் இது மேபி வேற ஏதாவது பேங்க்கோட மெர்ஜ் பண்ணலாம் அவங்களால சாப்பிட்டு பண்ணாங்க. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரொசீஜர். எந்த ஒரு பேங்க்கையும் க்ளோஸ் பண்ணாங்க, அவங்க வேற ஏதாவது பேங்க் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேங்கிங்கிறது வந்து நம்ம இதை ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ண பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் ஒரு ஷேர் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இருக்குன்னா அது வந்து பாசிட்டிவான விஷயம். அந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் வந்து வேல்யூவேஷன் ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷனாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க.
அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய சார்ட் பாருங்க. கடந்த ஒரு வருஷம் இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூ பார்த்துட்டே தான் வருது. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஸ்டாக் ஒருத்தர் கூட வாங்க லாபத்தையும் கொடுக்கல. இந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் வந்து நஷ்டத்துக்கு தான். இந்த ஸ்டாக் உடைய ஆல் டைம் ட்ரெண்ட் எவ்வளவு பண்ணலாமா? பாருங்க ஸ்டாக் மூவ்மெண்ட் பாருங்கன்னா இப்போ வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் லாங் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் ஆனால் இயர்லியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கு. இது என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாக் அடுத்த பாட்டம் வந்து அரௌண்ட் 55 ருபீஸ்ல வந்து இருக்கு ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து 28 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்காம ஒரு 55 மறுபடியும் மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 100 120 போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் இதுவே வந்து டெக்னிக்கல் அனலைஸ் தான். டெக்னிக்கல் அனலைஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து பேக் பண்ணணும். அதாவது டெக்னிக்கல் ஸ்டார்ட் டெக்னிக்கல் ஆகுது, ஃபண்டமெண்டல் வந்து பேக் பண்ணணும். அப்படி ஃபண்டமெண்டல் பேக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டாக் ஆக்ஷன் ஆகும். ஒரு கம்பெனியுடைய டெக்னிக்கல் ஒரு விஷயம் சொல்லி ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் வேற ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னா அது கண்டிப்பா நெகட்டிவான இம்பாக்டை தான் வந்து டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறது. இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாம். ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து 36.26% ரிட்டர்ன் வச்சிருக்கு. ஓரளவுக்கு ரீசனபிளான தான். ஆனால் இதே ஸ்டாக் பாருங்க 1 இயருக்கு வந்து -30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இயர் டு இயர்க்கு -30% கொடுத்துருக்கு. 3 மந்த்துக்கு -15%. 1 மந்த்துக்கு வந்து -10% ஸோ 1 டேவுக்கு -4% அதாவது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்டாக் ரொம்ப நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து 1 இயருக்கு மேலே எல்லா டைம் பீரியட்லையும் ஏற்றிட்டு 3 மந்த் 1 மந்த் 1 வீக் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்காக தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஸ்டாக்குடைய வால்யூம் அனலைஸ் பாருங்க. 1 மந்த் ஆவரேஜ் பாருங்க. 2 crore ஸ்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 1 crore வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அதாவது 46% 1 வீக் ஆவரேஜ் தான். 3 crore வந்து 2 crore டெலிவரி ஆயிருக்கு. ஓகேங்களா? அரௌண்ட் 47%. இதுவே வந்து எஸ்டே பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து 3 crore வந்து கிட்டத்தட்ட 1 crore வந்து இதே பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து 2 crore கிட்டத்தட்ட வந்து 1 crore மேலே வந்து இந்த ஸ்டாக் வந்து. ஸோ லாங் டர்ம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அதோடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறத பாருங்க. அதே டைம் வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டெலிவரி பர்சன்டேஜ் வந்து பெரிய ரொம்ப பெரிய அதிக அளவில் வந்து டெலிவரி கம்பெனி இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டாக் வந்து டெலிவரி பர்சன்டேஜ் முடியும். ஒரு ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அதாவது ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ள வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா போகாதன்றதை டிட்டர்மைன் பண்ணது அந்த ஸ்டாக்குடைய டெலிவரி பர்சன்டேஜும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் டெலிவரி பர்சன்டேஜ் வந்து கண்டினியூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து லாங் டர்முக்கு வாங்கி போடலாம்னு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்து டெலிவரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது வேற வேற டைம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகண்டான இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ கிராஜுவலான இன்க்ரீஸ் தான். அப்புறம் அந்த கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ல பாருங்க அந்த கொஸ்டின் பயன் கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ல வந்து ஒரு விஷயத்த பாசிட்டிவாக கொடுக்குறாங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே ஒரு விஷயத்த நெகட்டிவாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி பாசிட்டிவாக தான் எடுத்துக்காங்க. நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம். அப்புறம் ஃபோரம்ல வந்து இந்த ஸ்டாக்கை பார்த்தோம்னா நியூஸஸ் இதெல்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு டைம் கிடைச்சிங்கன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய கார்பரேட் ஆக்ஷன் பார்ப்போம். கடைசியாக வந்து ஸ்டாக்கு எப்பாட்டி விட போகிறது பார்ப்போம். பாருங்க இந்த ஸ்டாக் வந்து 2018 அப்புறம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு வந்து ஓகேங்களா? அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து கேஸ் ஆகிட்டு. அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஆனந்த் பாருங்க. ஆனுவல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த ஸ்டாக் வந்து 2020லேருந்து 2024 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஓகே 23 to 24 வந்து கொஞ்சம் ஒரு சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ப்ராஃபிட் பாருங்க நெகட்டிவ் 2830 காஸ்ட்லி 2942 கிட்டத்தட்ட வந்து 4000 ஒரு 5500 வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 5 இயர்ஸ்ல. இது வந்து நம்ம காஸ்ட் விஷயம். ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் ஆப்வியஸாக ஏர்னிங் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ -5.94 ப்ளஸ் 4.34 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து இயர்லி ஷார்ட்ல இயர்லி இதில் வந்து ஓகே குவார்டர்லி பார்க்கலாம். ஸ்டாக்லேயே குவார்டர்லி ஸ்டாக் குவார்டர்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெவன்யூஸ் பண்ணல 7,856 வந்து 8,957 பேசுகிறேன். ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து கஷ்டம் விஷயம். ஆனால் நெட் ப்ராஃபிட் பாருங்க, நெட் ப்ராஃபிட் பார்த்து வரைக்கும் இந்த ஸ்டாக்குடைய நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டு வந்து பாருங்க 7,400 2,211 7,467 போயிட்டு ஏர்னிங் பர் ஷேர் வந்து 1.32 அதாவது கிட்டத்தட்ட வந்து 4 டைம்ஸ் வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ 1 இயர்ல ரெவன்யூ 4 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா அதே அளவுக்கு இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கத்தான் நமக்கு தெரிஞ்சு. பாருங்க 1 இயர் டைம் இந்த ஸ்டாக் வந்து 61 1 இயர் டைம் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் வந்து 90 ருபீஸ் இருந்து கிட்டத்தட்ட வந்து 60 ருபீஸ் வந்து போகுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து இந்த ஸ்டாக் ஆகிடுது. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து அடி வாங்கணும்னு கேட்டதா கிட்டத்தட்ட வந்து 75% வந்து இந்த ஸ்டாக் வந்து அடி வாங்கினாதான் இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏர்னிங் பர் ஷேரோட மேட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, 75% ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து எப்படி சொல்றது ஒரு 22 ருபீஸ் வச்சு நம்ம இப்போ கூட அந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இது இந்த ஸ்டாக் வந்து இந்த 0.28 இந்த லாஸ்ட் குவார்ட்டர் இந்த ஸ்டாக் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டெம்பரவரியாக இல்லை பர்மனெண்ட் போனால் அப்ளிகேஷன் கேட்கிறது நெட்ஒர்க் பண்ணி ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க 6.2. ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, ஒரு சின்ன மிகரான சேஞ்சஸ் இருக்கு. ஒரு 10% வச்சுங்கன்னா 10% சேஞ்சஸ் இருக்கு. அதர் இன்கம்ல வந்து அதே மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ டோட்டல் இன்கம் நல்ல சேஞ்சஸ் இருக்கு, ரொம்ப மைனூட்டான சேஞ்சஸ். ஆனால் எக்ஸ்பென்சஸ்லேயும் ரொம்ப பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு தான். ஓகேங்களா, ப்ரொவிஷன் கான்டிஜென்சிஸ் தான் வந்து டபுளாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷனல் கான்டிஜென்சிஸ் வந்து பாருங்க, ஒரு பேட் வந்து இந்த பேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இப்போ வருஷத்துல. ஸோ இதை எப்படி கேட்டீங்கன்னா பேட் வந்து கண்டினியூவாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பேட் டெப்ட் வந்து டபுள் ஆனதுனால இந்த ஸ்டாக்குடைய ஏர்னிங்ஸ் பாருங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இதே அளவுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ பேட் டெப்ட் வந்து இந்த குவார்ட்டர் வரலன்னா இப்போ ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ ஸ்டாக் வந்து பழைய ரேட்டான 90 போய் மறுபடியும் டச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆனுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் பண்ண அதே ஏர்னிங் பர் ஷேரை வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இருந்தாலும் ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து 52 கையில் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து இந்த ஸ்டாக் குறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து இன்னும் 25 சாரி ஒரு 3ல் ஒரு பங்கு 33% குறைஞ்சிருக்கனால இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ரொம்ப தூரம் கீழே போட்டோம் அப்படின்ற மாதிரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸாக நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா
இந்த 61.68 வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், கரெக்டான ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த 61.68 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வரைக்கும் போற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டாக் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எதை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு 55 வரைக்கும், 55 இல்லை 52 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து 54 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 54 வரைக்கும் போச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து இங்கே ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம் என்ன கேட்டால். ஓகேங்களா? அதையும் உடச்சிட்டு இந்த ஸ்டாக் வந்து போச்சுன்னா கீழே வந்து ஒரு 28 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 28 வரைக்கும் போச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து தாராளமாகவே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர்னிங்கிறது வந்து 4 டைம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 4 டைம்ஸ் குறைச்சிருந்தது வந்து அப்நார்மலான விஷயத்தினால தான் குறையுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து கண்டினியூ ஆகாது. அடுத்த குவார்ட்டரில் வந்து கம்பெனி பேங்க் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபியூச்சர் நான் நம்புறேன். ஸோ இந்த பேங்க் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தா இந்த 60 rupees ப்ரைஸ்ன்றது வந்து என்னோட ஃபியூச்சர் ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 60 rupees இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஓகேங்களா? ஆனால் கரண்ட் ஏர்னிங் பர் ஷேரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குடைய ரீசனபிள் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு 28 rupees 28.5 விற்றா தான் கரெக்டான ரிசல்ட்ஸ். ஸோ இப்பயே இந்த குவார்ட்டருக்குள்ள அந்த ஸ்டாக் வந்து 28.59 டச் ஆச்சு, இல்லாத இப்பயே போச்சுன்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து நல்ல ரிசல்ட் வரும் அந்த மாதிரி நான் நம்புறேன், நீங்களும் நம்பினீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் இல்லாமல் ஒரு 54 ஒரு 55 போகும்போதே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய ஒப்பீனியன். இதை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்தீங்க. இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக வந்து இந்த வந்து அட்வைஸாக வந்து நீங்கள் எடுத்துக்காட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோடைய முடிவில் தெரியுமா, இந்த 61.68 கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா? லாஸ்ட் குவார்ட்டருடைய ஏர்னிங் பர் ஷேர். ஆனால் 28.59 வந்து ரீசனபிளான ப்ரைஸ் லாஸ்ட் இயர்னிங் பர் ஷேர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்டாக்கை வச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஜீவானந்தம். குட் நைட், பை.